வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்ம வந்துட்டு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லா OpenGl2 வச்சுருப்பாங்கள்ல சில பேர், அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப இது வந்து பாதிக்கும் அவங்கள. ஸோ அதுக்காண்டி தான் இது. ஸோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். டெம்ப்ளேட்ஸ்க்கு போனீங்க வச்சுக்கோங்களேன், டெம்ப்ளேட்ஸ் லேப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு போனீங்களேன் நிறையா இது டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்துட்டு இதில் ஏதாச்சும் டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்களேன். எடுத்துக்கிங்க, நான் ஏதாச்சும் ஒரு 2D எடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட்ஸ் டெமோஸ் கேட்டகரி டெமோஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ ஏதாச்சும் கேம்ஸ் வரும். ஸோ ஓகே, இது 2D கேம் இருக்குது. ஸோ நான் டவுன்லோட் பண்ணுறேன். கிளிக் பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணி இங்கே டவுன்லோட் காமிக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணுவோம். நம்ம டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ண சொல்லும். இன்ஸ்டால் பண்ணோன்னு ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ நம்ம ப்ரௌஸ்க்கு போய்ட்டு எம்டி ஃபோல்டர் ஏதாச்சும் கிளிக் பண்ண சொல்லும். இது பேர் என்ன, க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். Godot ப்ராஜெக்ட் Godot ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு டுட்டோரியல், இது வந்து அது டாக்குமெண்டேஷனுக்கு ஓகே அது வேறு இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் பேர் வைப்போம். டெலிட் பண்ணுறேன்னு. ஸோ டெமோ ஓகே. ஸோ இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ண செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் இன்ஸ்டால் அண்ட் எடிட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இங்கே ஓப்பன் ஆயிரும். என்னது அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ GLS2 தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா GLS3 வந்துட்டு நான் செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய ஜிபி வந்துட்டு ரொம்ப சின்னது. வந்து ஜிபி வந்து ரொம்ப ஓல்டு. OpenGl 2.2 தான் அது. அவர் தான் சப்போர்ட் பண்ணும். அவர் 2 தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ 3 சப்போர்ட் பண்ணாது. ஸோ இது சப்போர்ட் ஆகாது எனக்கு. இது கொடுத்தா கூட அது வந்து ஏதோ நடக்காது. இங்கே பாருங்கள், 7 ரீசெட் கொடுத்தோன்னா எனக்கு வந்துட்டு திருப்பி 2 தான் இருக்கும். ரீசெட் பண்ணுறேன், அப்போயும் எனக்கு வந்து இந்த 2 தான் இருக்கும். சரிங்க டைம் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணுறோம். GLS2 தான் இருக்குது. அப்புறம் ரன் பண்ணுறேன் அப்படி சொல்லி ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் இங்கே பாருங்க, இங்கே வீடியோ கால் தசம் சப்போர்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதா? இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நிறைய பேர் வச்சுருப்பீங்க. பட் அது ரொம்ப சின்ன விஷயம் தான். சரியா, நம்ம வந்துட்டு அவ்வளோ ஆட் பண்ணல. சின்ன ஸ்பைட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஷவரு சின்ன தான் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போது வந்து ஒரு பயம் வரும். அப்போது OpenGl ஜிபி கம்மியாக வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயம் வரும். ஐயோ அப்போ நம்மளால் கேம் செய்ய முடியாதோ, இந்த மாதிரி அனிமேட்டட் ஸ்ப்ரைட்லாம் வச்சு இது சின்ன நோடே வந்து வரலையே, அப்போ நம்மளே பெரிய கேம்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பெரிய கேம் செய்ய மாட்டோம். பட் வந்து 2D வரல, எப்படி 3D எப்படி வர வைக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு சின்ன பயம் கிரியேட் ஆகும். சரியா, மினி ஆட்டோடாக்னு சொல்லலாம். ஸோ வந்து பட் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா வந்துட்டு OpenGl 2Dக்கு வந்துட்டு OpenGl2 போதும். 3Dக்கு தான் OpenGl3 2.5க்கு மேலே தேவை. ஓகே, ஸோ வந்து நம்மளுக்கு அவ்வளோ கவலை இல்லை. 2D கேம்ஸ் தான் செய்றீங்கன்னா நீங்கள் வந்துட்டு GLS2 OpenGl2 நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3D கேம்ஸ் செய்றீங்கன்னா உங்களுக்கு 3 வேணும். சரியா, பரவாயில்ல. இப்போ நம்ம சரி ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து வருவோம், வீடியோக்குள்ளே வருவோம். இப்போ என்னன்னா, இந்த ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் தான். ப்ராஜெக்ட்குள்ளே போயிடுங்க, ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்க்கு. அப்புறம் இங்கே ஒன்று இருக்கும், குவாலிட்டி இருக்கும். ரெண்டரிங் தான் நம்மளுக்கு முக்கியமாக. ரெண்டரிங் தான் தெரியும்ல. ரெண்டரிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரெண்டரிங்னா சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, சரி நம்ம பார்ப்போம். ரெண்டரிங் பற்றி பார்ப்போம். நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. ஸோ வந்து தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியலனா நம்ம கூட்டி சீக்கிரம் பார்ப்போம். ஓகே, இப்போ குவாலிட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி இங்கே இருக்கும். டிரைவர் சரியா. ஸோ நம்ம வந்து செலக்ட் ஆகிருக்கும் GLS3 அதை 2 மாற்றிக்கோங்க. சரியா, நீங்கள் இங்கே மாற்றுறது அது இங்கே அங்கே மாற்றுறது வந்து அவ்வளோ பெரிய பொருட்டாக இருக்காது, அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. நீங்கள் இங்கே மாற்றுறது தான் அது வந்து நடக்கும். இங்கே மாற்றுறது தான் அது வந்து ஒரிஜினலாக அஃபெக்ட் ஆகும் நம்மளோட கேம்ஸ்க்கு. ஸோ அங்கே மாற்றுறது வந்து அவ்வளோ மாற்றுறது. ஸோ நீங்கள் ஏதாவது இங்கே மாற்றணும்னா நீங்கள் இங்கே மாற்றிக்கோங்க. சரியா, ஸோ வந்து இப்போ நம்ம அங்கே GLS3 இருந்துச்சா, ஸோ நம்ம GLS2 மாற்றிப்போம். மாற்றிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணால் கேம் ரன் ஆகிடுச்சு. சரியா, ஸோ வந்துட்டு அவ்வளோதான். இதான் சிம்பிளான விஷயம் தாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. பாய் நண்பர்களே. ஓகே, அவ்வளோதான். வேறு என்னாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். அதனால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன், இந்த வீடியோ கன்ஃபார்மாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே, அவ்வளோதான். பாய் நண்பர்களே.